நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து தீமைகளிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும், அகிலத்திற்கு ஒரு வழிகாட்டியாக முழு சமுதாயத்திற்குமாக அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் மீதும், அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும், மேலும் அந்த சத்தியத்தை பின்பற்றி நடந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், இன்று இந்த காணொளியை கண்டுகொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து சமூகங்களை சார்ந்த சகோதர சகோதரிகள் மீதும் சாந்தி, சமாதானம், கருணை, கிருபை அனைத்தும் உண்டாகட்டுமா. ஒரு மக்களும் தங்களிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது அமைதி வழங்கியிருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஒரு சமூகமும் தனக்கு எது முன்னாடி காட்டப்படுகிறதோ அதை கொண்டு திருப்தி அடைந்து கொள்கிறார்கள். ஆனால் அது முழு நிறைவை தரவில்லை. எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே மனிதர்கள் அமைதியை நோக்கி தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா மக்களும் மன அமைதி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், பொருளாதாரமே இல்லாத கீழ்நிலையில் உள்ள மக்களாக இருக்கலாம். எல்லாருமே தேடுதலில் இருக்கிறாங்க. ஆனால் தற்காலிக தீர்வை நோக்கி தான் போகிறாங்களே தவிர நிரந்தரமான தீர்வை நோக்கி அவங்களுக்கு ஒன்று காமிக்கப்படலையா, இல்லை அவங்க சரியாக தேடலையா அப்படிங்கிறதுல சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் என்ன செய்கிறாங்க, புதிதாக அறிமுகப்படுத்துகிற ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே போய் லாக் ஆகிடுறாங்க. அது ஒரு 10-15 வருஷம் அதில் போய் இவங்க பொருளாதாரத்தெல்லாம் கொடுத்துட்டு திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க, ஏற்கனவே இருந்ததை விட மிக மோசமான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ சகோதரி அவங்கள நம்ம சந்திக்க நேரிட்டது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மது பழக்கத்திற்கு அடிமையாகி மன அமைதி இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னு சொன்னால், தான் தேர்வு செய்த கணவரும் மதுவுக்கே அடிமையாகி கடைசி வரைக்கும் குடிச்சே செத்துட்டாயிடும். 2 குழந்தைங்களை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இந்த குழந்தைங்களையும் தன்னையும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆறுதல் அடைவதற்காக என்ன செய்கிறாங்க, இவங்க வேலை செஞ்சு பிள்ளைங்களை உருவாக்குறாங்க. இதுக்கு இடையில் அவங்களுக்கு இந்த மன அமைதி தேடிட்டு இருக்கிற இந்த வேலையில் தான் அவங்க இந்துவாக இருக்கிறாங்க. பூர்வீகத்தில் கிறிஸ்தவத்தை நோக்கி போகிறாங்க. அங்கே ஏதோ ஒரு பிரிவில் அவங்க சர்ச்சோட தொடர்பில் இருக்கிறாங்க. இவங்க சம்பாதிக்கிறது ஒரு 10,000 ரூபாய் வருமானம். இதை கொண்டு 2 குழந்தைங்களை வழி நடத்தணும், தானும் அதில் தான் வாழணும். இந்த நிலையில் என்ன செய்கிறாங்க, அங்கே நீங்கள் உங்கள் பொருளாதாரத்திலேருந்து ஒரு 10% நீங்கள் சர்ச்சுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு ஆற்றலுடைய அந்த லேடி, அவங்க கொஞ்சம் டீப்பாக படிக்கிறாங்க. இது மாதிரி விதவைகளுக்கு கொடுக்கணும்னு தானே இருக்கணும். நான் தானே 2 குழந்தைங்களை வச்சுட்டு சிரமப்பட்டு என் கணவர் விட்டுட்டு போன கடனையும் நான் தான் அடைக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு வாழ்வாதாரம் நான் தான் கொடுக்குறேன், எனக்கும் வாழ்வாதாரம் நான் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட இருந்து இவங்க வாங்குற மாதிரி ஒரு ஆன்மீகமா அப்படி இருக்குமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ என்ன மாதிரி ஆளே கொடுக்கணும்னா அப்போ யார் வாங்குறது? வாங்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல. என்கிட்ட வாங்கப்பட்டா நான் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறேன், எங்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும். அரசாங்கம் செய்கிற மாதிரி பணக்காரங்களுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணிவிட்டு ஏழைகள் மேலே கடுமையான வரி சுமத்துனா எப்படி நம்ம முழிக்கிறோம்? என்னடா அது அநியாயமாக இருக்குது. பல கோடியை வாங்கிட்டு திருடிட்டு ஓடி போன பசங்களுக்கெல்லாம் தள்ளுபடின்னு சொல்கிறான். ஆனால் பாவம் அப்பாவி மக்கள் அன்றாடம் சாப்பாட்டுக்கே சிரமப்படுறவங்க மேலே முழு வரியும் சுமத்தி நீ ஏன்பா உயிரோடு இருக்கிற, செத்து போயிரு அப்படின்ற மாதிரியான ஒரு சுமையை கொடுக்குறானே, அதை மாதிரியே இதுவும் இருக்குது. அதாவது அரசியலில் அமைதி இல்லாமல் இருக்கலாம், சரியான தீர்வு இல்லாமல் இருக்கலாம், ஆன்மீகத்திலையும் அப்படி இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனக்குமுறலில் அவங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, இதை மாதிரி என் பிள்ளை இதை மாதிரி எங்கள் அப்பன் எப்படி குடித்து வீணாக போனானோ அதே மாதிரி இருக்கிறான் பையனும். இப்போ தான் காலேஜ் போகிறான், அதுக்கு முன்னாடி குடிக்க கற்றுக்கிட்டாங்க. என் பையனை நான் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தலாம்னு நினச்சா கூட அவனை சுற்றி இருக்கிறவங்க அவனை எப்படியாவது தூக்கிட்டு போயிடுறாங்க. அவனை தூக்கிட்டு போய் குடிக்க வைக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தா அவனோட வயசில் பெரியவங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, மன உளைச்சலாக இருக்குது. நான் இந்த சர்ச்சோட தொடர்பில் இருக்கிறேன், எனக்கு தெளிவெல்லாம் கிடைக்குது, ஆனால் கூட எனக்கு ஒரு மன அமைதி இல்லாமல் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், திருக்குரானுடைய
தமிழ் மொழிபெயர்ப்பு, அவங்களுக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுக்குறோம். சில புத்தகங்களை அதுக்கு புரிதலுக்காக முகமது நபியுடைய சில வாழ்க்கை குறிப்பையும் சேர்த்து கொடுக்குறோம். அவங்க ஏற்கனவே பைபிளோட அதிகமான படிப்பு சிந்தனை இருக்கிறதுனால குர்ஆனை வேகமாக ஈஸியாக படிக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியுது. ஏன்னா பெரும்பகுதி விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பைபிளில் எப்படி வந்து இம்மை மறுமை அப்படிங்கிற வார்த்தையும், அதாவது தீர்ப்பு நாளுங்கிற வார்த்தையும், இறைவனை பற்றின ஒரு சிந்தனையும் ஏறக்குறைய இஸ்லாத்தோட ஒத்து போகிற மாதிரி நிறைய செய்திகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் அவங்க ஏற்கனவே படித்ததால் என்ன பண்ணுறாங்க, குர்ஆனை மிக இலகுவாக ஈஸியாக படிச்சிடுறாங்க. படித்தவங்க என்ன செய்கிறாங்க, அதே அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே விஷயத்தில் இதில் பேசுகிறாங்க. இங்கேயும் ஜகாத்துங்கிற அந்த பொருளாதார பங்கீடு பற்றி பேசப்படுது. அது யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு பேசப்படுத, யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது, சிரமப்படக்கூடிய வறியவர்கள், ஏழைகள் மற்றும் வழிப்போக்கர்கள், இந்த மாதிரி இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்கள், இவங்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் அங்கே வந்து என்கிட்டலாம் வாங்கிட்டு இருந்தாங்க, எனக்கு கொடுத்து பழகிடுச்சு, அதனால் நான் உங்ககிட்ட மாதம் ஒரு 2000 ரூபாய் தர்றேன், யாருக்காவது கொடுங்க அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட ஒரு 2000 ரூபாயை கொடுத்து யாருக்காவது கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கொடுக்குற மனநிலை இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனநிலை இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லப்படாத சில பாரங்களை சுமக்கும் பொழுது அது மன உளைச்சலாக இருக்குது. இஸ்லாம் இதை பற்றி தெளிவாக பேசுது. யார் வந்து கொடுக்கணும், யார் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுது. யாருக்கிட்ட பொருளாதாரத்தில் மிகையாக இருந்து அந்த பொருளாதாரத்தில் இவர் குறிப்பிட்ட கணக்கை சொல்லி இதற்கு மேல் இருந்தால் நீங்கள் கொடுங்க, இதுக்கு கீழே இருந்தால் நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு ரெண்டு சாராரை பற்றியும் பேசுது. இது மாதிரி ஒரு அழகிய வசனங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மன ஆறுதல், மன அமைதியெல்லாம் திரும்புது. கடவுள் கிருபையால் ஏறக்குறைய ஒரு 80% தேர்ச்சியில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டிக்கிறங்க. இன்னும் அதிகமான சிந்தனை அவங்களுக்கு கிடச்சி இந்த மார்க்கத்தை முறையாக பின்பற்றுவதற்காக இறைவன் அவங்களுக்கு அருள் செய்யணும். இப்படி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மனநிலையில் மன அமைதியை தேடி போயிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து வறிய நிலை. மிக உயர்ந்த நிலையை பாருங்களேன். இன்றைக்கி நிறைய பொருளாதாரத்தில் மிகையாக இருக்கக்கூடிய சினிமா துறையில் உள்ளவங்க நிறைய பேர், ரஜினி மட்டும் இல்லை, ரஜினி வெளிப்படையாக சொல்லிட்டாரு, எனக்கு வந்து ஒரு 10% கூட மன அமைதி இல்லை, பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறேன், இன்றைக்கி மோடி வந்து என் காலில் விழுந்தா கூட விழுவார், அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கில் இருக்கிறேன், நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறாங்க, ஆள் கிடைச்சா போதுன்னு. என்னமோ கடவுள் அவரை பாதுகாத்துட்டாரு, தப்பிச்சிட்டார் அவர். அப்போ அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவர் கூட என்ன சொல்கிறாரு, எனக்கு மன அமைதி இல்லைன்றாரு. அப்போ நாம் நினைக்கிற மாதிரி பணம் இருந்தால் மட்டும் மனநிறைவு கிடைச்சிடாது, அதே போல் மக்கள் செல்வாக்கு இருந்தால் மட்டும் மன அமைதி கிடைச்சிடாது, அதே போல் வறுமையில் இருந்தாலும் மன அமைதி கிடைக்காது. அப்போ எப்போ மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் படைக்கப்பட்டதுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிடணும். முதல்ல ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் வந்து படைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன, ஏன் மரணிக்கிறோம், இங்கே வாழக்கூடிய நாட்களில் நாம் செய்த நன்மைக்கு ஏன் சரியான கூலி கிடைக்கல, நம்ம கண்ணெதிர்க்கு அநியாயம் செய்தவனுக்கு ஏன் தண்டனை கிடைக்கல, இதெல்லாம் பற்றி யோசிக்கணும். இப்போ நம்ம நடைமுறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிகமாக அநீதி செய்தவங்க சொகுசாக வாழ்வாங்க. யார் நீதமாக நடந்தாங்களோ அவங்க தான் நிறைய சுமைகளை, கஷ்டத்தை சுமந்துட்டு இருப்பாங்க. இதை பற்றி திருக்குர்ஆன் தெளிவாக சொல்லுது. நீங்கள் ஒரு அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதை வந்து நீங்கள் கண்டுகொள்வீங்க, ஒரு அணு அளவு பாவம் செய்தாலும் அதற்கான தண்டனையும் உங்களுக்கு கிடைச்சே தரும், ரெண்டையுமே நீங்கள் பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்லுது. அது எப்போ அப்படிங்கிறத பற்றி தான் விரிச்சு சொல்லுது. எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை இருக்க, இது ஒரு தேர்வு களம். பரீட்சை எழுத போயிருக்கிறோம். நல்லவங்களுக்கு கடுமையான சோதனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த தேர்வில் யார் முறையாக பாஸ் ஆகிடுறாங்களோ அவங்க அங்கே வெற்றி பெறுவாங்க. இந்த தேர்வு வைக்கப்பட்ட இந்த தேர்வில் யார் வந்து சரியான நடத்தையில் இல்லையோ அவங்க என்ன செய்வாங்க, நஷ்டமடைவாங்க. அது எப்போ அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய மரணத்தினுடைய நெருக்கம், இதுக்கப்புறம் நமக்கு உயிர் இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் நினைப்பான் இல்லையா, அந்த நிலையில் ஒரு மனிதன் சொல்லி தெளிவாகிடுவான், நாம் இவ்வளோ நாள் செய்தது அநியாயம், நாம் செய்தது மக்களுக்கு துரோகம், கடவுளுக்கு துரோகம், இதுக்கு என்ன தீர்வு. அவன் இப்போ கொஞ்சம் அவகாசம் கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், என்னுடைய எல்லா செல்வங்களையும் சரியான பாதையில் செலவழித்து நானும் நல்லவனாக வாழ்ந்து நான் இந்த சரியான இடத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மரணத்தினுடைய இறுதி நிலையில் அதை கண்டுகொள்வாங்க. ஆனால் அதற்கப்புறம் அவங்களுக்கு அவகாசம் வழங்கப்படாது, அதோடு அவருக்கு மரணம் தான். இனிமேல் அவருக்கு ஸ்டார்ட் ஆகிடும் தண்டனை. அநீதியாக இந்த மக்களை சிரமப்படுத்தி பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்து ஆடம்பரமான திருமணங்கள் செய்தவங்க, வரதட்சணை வாங்கினவங்க, வட்டி வாங்கினவங்க, மக்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க, இவங்க எல்லாருக்குமே அந்த மரணத்துடைய இறுதி நிலையில் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க அவகாசம் கேட்பாங்க, திருத்திக்கிறதுக்கு அவகாசம் வழங்கப்படாது.
வாழக்கூடிய ஆரோக்கியமான நிலையில் வாழக்கூடிய இந்த நிலையில் இதை தான் மக்கள் திருத்திக் கொள்ளணும், திருந்திக்கணும். அவங்களுக்கு தான் வந்து வெற்றி கிடைக்கும். சரி, இதே போல் நீதியாக நடந்தவங்களும் என்ன செய்வாங்க, அந்த மரணத்தினுடைய சரியான நேரத்தில், அதாவது இதுக்கப்புறம் நமக்கு வாழ்வு இல்லை, இது மரணம் தான் அப்படின்னு உணர்வாங்க. அந்த உணரக்கூடிய நேரத்தில் அந்த நல்லவர்களுக்கும் புரிஞ்சிடும், நாம் செய்த எல்லா நன்மைக்கும் கூலி கிடச்சிருச்சுதா, மன அமைதியாக இருக்குதுப்பா, எனக்கு சரி சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்படுது, யார் நல்லவர்களோ யார் நீதமாக நடந்தார்களோ அவர்களுக்கு இது மாதிரியான உயர்வான சுவனம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்குதுன்னு வாக்களிக்கப்பட்டுச்சு இல்லையா, அதை அவங்க அந்த மரண நேரத்தில் கண்டுப்பாங்க. இந்த நல்லவங்க நினைப்பாங்களாம், எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்தை, எனக்கு கிடைச்ச இந்த நன்மையை என் மனைவி என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, இவர் ஒரு பிழைக்க தெரியாதவர், உண்மை உண்மை நீதி நீதின்னு பேசி இந்த போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு நினச்சாங்களே, என் மகன் நினச்சதை என் பையன் நினச்சானே, என் குடும்பத்தார் நினச்சாங்களே, அவங்களுக்கெல்லாம் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையை நன்மையை நான் சொல்லணும்னு விரும்ப வரான், அவரும் சொல்ல முடியாது. யார் அநீதி செய்தாங்களோ அவங்களும் அவகாசம் கேட்பாங்களோ அவங்களுக்கும் அவகாசம் கிடைக்காது. அப்போ எப்போ இதை உணர முடியும் அப்படின்னு சொன்னால், இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய வேதத்தின் பக்கம் நம்மளுடைய உள்ளத்தை நெருக்கமாக்கிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொன்னால் இது பற்றி தெளிவு கிடைக்கும். அப்போ அதில் தான் அமைதியும் கிடைக்கும், அதில் தான் வெற்றியும் கிடைக்கும். இப்போ நாம் என்ன விளங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், புதிதாக அறிமுகப்படுத்தக்கூடிய கடவுள் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆன்மீக வார்த்தைகளை சொல்லி அவர் வாழ்ந்துட்டு இருந்திருப்பார். வாழ்ந்த அந்த மனிதருக்கு என்ன பண்ணுறாங்க, பின்னாடி ஒரு 20 வருஷம் கழித்து அவரை கடவுளாக்கி மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. மக்கள் சாரையாக போகிறாங்க, நான் ஒரு 10-15 கடவுளை வணங்கிட்டேன்பா, அங்கே எங்கேயும் எனக்கு அமைதி கிடைக்கல, அதனால் புதுசாக வந்து அந்த கடவுள் பக்கம் நான் என்னை வந்து நெருக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பெரும்பகுதி புதிதாக அறிமுகப்படுத்தக்கூடிய கடவுள். ஆனால் அவர் கடவுள் இல்லைன்னு அவரே சொல்லியிருப்பார். என்ன கடவுள்னு சொன்னால் நீங்கள் நரகத்துக்கு போவீங்கன்னு எச்சரிக்கை செய்திருப்பார். அவரே கொண்டு வந்து என்ன செய்வாங்க, அவர் தடுத்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு அறிமுகப்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், சாய்பாபா, சீரடி சாய்பாபா இருக்கிறார் இல்லையா, அவர் வாழக்கூடிய காலத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீண் விரயம் செய்யாதீங்க, ஏன் கீழே மண்ணில் கல் மேலே எல்லாம் கொண்டு போய் பாலும் தேனும் ஊற்றுறீங்க, எத்தனையோ மக்கள் பசியோட ஒரு நாளைக்கு சிரமப்படுறாங்க, தூக்கமே வராமல் அவங்க அவஸ்தைப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா எந்த கடவுளுக்கு வச்சுக்க போகுது, கடவுள் சந்தோஷப்படுவார், மக்கள் நீங்கள் சந்தோஷப்படுத்தினா தான் கடவுளை நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் மாலிக்குன்னு கூட ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார். கடவுள் வந்து அரசன் வந்து அல்லாவாக இருக்கிறாரு, இந்த மாதிரி நல்லதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எச்சரித்தவர் தான் சாவி பாபா. யாருக்கு ஊற்றக்கூடாதுன்னு சொன்னாரோ, எதன் மேலே ஊற்றக்கூடாதுன்னு சொன்னாரோ, இன்றைக்கி அவருக்கு ஆலயங்கள் கட்டப்பட்டு அவரை கொண்டு போய் உட்கார வச்சு அவர் வெள்ளை துணி கொடுத்துட்டு இருந்தார், அவர் மேலே காவி துணியை போட்டு அவரை கடவுளாக மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அதே பாலும் தேனையும் கொண்டு போய் அவர் தலையில் ஊற்றுறாங்க. இன்றைக்கி உயிரோடு இருந்தால் முதல்ல கண்டிக்கிறது அவராக தான் இருப்பார். இதே போல தான் இயேசுநாதர், அவர் வாழ்ந்த காலத்தில் என்ன சொன்னார், மக்கள்கிட்ட நீதமாக நடங்க, அநீதி செய்யாதீங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பெற்றவங்களுக்கு மரியாதை செய்யுங்க, மதுவை வந்து உட்கொள்ளாதீங்க, பன்றி இறைச்சி சாப்பிடாதீங்க, இதெல்லாம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினவர் தான் இயேசுநாதர். கடவுளுக்கு பிரியமானவர், கண்ணியமான வார்த்தையை பேசக்கூடியவர். அவரை பற்றி கடவுள் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, தொட்டில் பருவத்திலும் வயோதிகத்திலும் நல்ல வார்த்தையை பேசுவார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி உயர்வாக சொல்லப்படுது. ஆனால் அவரை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, கடைசியில் கடவுள்னு சொல்லி இன்றைக்கி சிலையாகவும் வச்சுருக்கிறாங்க, சிலை இல்லாமலும் வணங்குறாங்க, சிறுவையாக வணங்குறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் அவர் சொன்னதுக்கு நேர் மாற்றம் இன்றைக்கி பைபிள் தெளிவாக பேசுது. என்னை நோக்கி யார் ஒருவர் கர்த்தாவினை அழைப்பாரோ அவர் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டார், என்ன கடவுள்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அதே வேதத்தை கையில் வச்சுட்டு மக்கள் அதுக்கு நேர் எதிரான வேலையை செய்கிறாங்க. இப்படி யாரெல்லாம் நல்லதை சொன்னாங்களோ அவங்க சொன்ன செயலை ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள கடவுளாக மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு இது என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் டீப்பாக பார்த்தா தெரியும். சாய்பாபா பேரை சொல்லி வசூல் பண்ணுறவங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நாவூர் ஆண்டவர் பேரை சொல்லி வசூல் பண்ணுறவங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏறக்குறைய 3 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வருது. இங்கே கொண்டு போய் போட்டவன் என்ன பண்ணுறான், வட்டி கடையில் லைனில் நிற்கிறான். கொண்டாட்டி தாலி வித்தாச்சு, கொண்டாட்டி மெட்டியை வித்தாச்சு, கொண்டாட்டியை வித்துருவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு குருட்டுத்தனமான ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோம். கடவுள் தேவையில்லை, எனக்கு எந்த தேவையில்லைன்னு தெளிவாக அறிமுகப்படுத்துறாரு. வேதத்தில் தெளிவாக இருக்குது, கடவுள் தேவையற்றவன். கடவுளுக்கே கொடுக்குறதுக்கு எந்த மனிதனுக்கு சக்தி இருக்கும்? அப்படி ஒரு சக்தி இருந்தால் அவர் தானே கடவுளாக இருக்க முடியும். ஏன் சிந்திக்க மறுக்கிறோம்? எவனோ ஒருத்தன் நம்மளை மோசடி பண்ணுறான், அந்த மோசடிக்காரன் யாருன்னு நம்ம பார்த்து தெளிவாயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாம். அப்படிப்பட்ட வெற்றியை நோக்கி திருக்குர்ஆன் உங்களை அழைக்குது. நீங்கள் தெளிவாக வாங்கி படித்து பாருங்கள், இலவசமாக உங்கள் தாய்மொழியில் கிடைக்க உங்களுக்கு தாராளமாக கிடைக்க ரெடியாக இருக்குது. கீழே உள்ள நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் தாய்மொழியிலே கிடைச்சிரும். உங்கள் தாய்மொழியில் படிங்க, முதல்ல படிச்சிங்கன்னா இந்த ஏமாற்றத்துலேருந்து வெற்றி பெறலாம். இப்படி ஒன்று நடந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த மாதிரி குருட்டுத்தனமான புரிதல் இல்லாத ஒரு ஆன்மீகத்தில் தான் நம்ம ஏமாந்துட்டுருக்குறோம். இந்த ஏமாற்றத்துலேருந்து வெற்றி அடைஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவே வல்லரசாயிடும். மொத்த பொருளாதாரமும் இதை மாதிரி திருட்டு பசங்க கிட்ட தான் மாட்டிக்குது. அப்போ நாம் எல்லாம் சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால்
கெட்டவர்கள் இந்த மண்ணை ஆள முடியாது. ஆளுக்கு ஒன்று பிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு தவறான கருத்தில் வாழ்கிறதுனால தான் கெட்டவர்கள் ஈஸியாக நம்மளை ஆட்சி செய்கிறாங்க. நல்லவங்களும் ஆட்சி வந்துடும், மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க, இங்கேயும் சந்தோஷம் கிடைக்கும், மரணத்துக்கு பின்னாடியும் ஒரு சந்தோஷம் வரும். அப்படிப்பட்ட உன்னதமான வெற்றியை நோக்கி, மன அமைதியை நோக்கி உங்கள் அனைவரையும் அழைத்தவனாக வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.